friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். இது வந்து மெமரிஸா எப்பவுமே அழியாம இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த vlog வந்து நான் அப்லோட் வந்து பண்றேன். இது எல்லாமே நான் வாங்கின ப்ரைஸும் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வாங்கின ப்ரைஸும் தான். இது வந்து நல்ல மெமரிஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு இது பின்னாடி இனிமேல் வர காலத்தில் இருக்குமா இருக்காதான்னு தெரில. ஆனால் இதை நம்ம இப்போ வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அப்லோட் பண்ணிட்டா கண்டிப்பாக இது வந்து இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்லோடே பண்ணுறேன். அப்படி என்ன ஸ்பெஷலுன்னு தானே கேட்குறீங்க. எங்கள் ஊரில் பக்ரீத்துக்கு முன்னாடியே எப்போவுமே பாய்ஸுக்கு தான் இந்த மாதிரி போட்டிலாம் வைப்பாங்க. கபடி, ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட், இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு ரன்னிங் ரேஸு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு தண்ணி போட்டி இந்த மாதிரி வைப்பாங்க. ஆனால் பெரிய பிள்ளைகளுக்கு வந்து வைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைமாக இந்த வருஷம் வந்து கேர்ள்ஸாக சேர்ந்து நடத்தணும். அதில் வின் பண்ணவங்களுக்கு வந்து எங்கள் ஊர் சங்கத்து பசங்க வந்து கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே சேர்த்து மொத்தமாக 14 போட்டி வந்து வச்சுருந்தாங்க. இப்போ நான் இது வந்து காட்டுறது வந்து கொக்கோ வந்து விளாண்டோம். அதில் வந்து எங்கள் அம்மா ரன்னர் டீம்னால அதுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த சின்ன டிஃபன் பாக்ஸ் வந்து இதுவும் ரன்னர் டீமுக்கு கபடிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து என் தம்பி வாங்கினது. இது ரெண்டும் மட்டும்தான் எங்கள் அம்மா என் தம்பி 2 பேர் வாங்கியிருந்தாங்க. மிச்சம் எல்லாமே நான் ஜெயிச்சு வாங்கினது தான். இந்த டிஃபன் பாக்ஸ் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. சின்னதாக 3 அடுக்கில் வந்து இருந்துச்சு. இது வந்து ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. இது வந்து யூஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்னு தெரில. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பத்திரமா வந்து வச்சாச்சு. என் தம்பி வந்து எந்த போட்டியிலையுமே அவ்வளவா வந்து சேரலை. ஏன்னா அவன் வந்து ஊர்லே இல்லை. அதனால் இந்த கிஃப்ட் வந்து நான் தான் வாங்கினது. இதில் வந்து 3 இருக்குது. இந்த ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு வந்து ரன்னிங் ரேஸில் நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்தனால இந்த பெரிய பாக்ஸ் வந்து கொடுத்தாங்க. எல்லாத்துக்குமே மூடி போட்டு இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சின்ன பாக்ஸ் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. 2 கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நான் 2லேயுமே 3rd ப்ரைஸ் வந்து வாங்கியிருந்தேன். தண்ணி போட்டியிலையும் சாக்கு போட்டியிலையும் 3rd ப்ரைஸ் வந்தனால எனக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் கொடுக்கும்போதே நினச்சேன், என்ன 3rd ப்ரைஸ்னால ஒரே மாதிரி ப்ரைஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வாங்கும் போதே வேறு டிசைனில் இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ரொம்பவே க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த தடவை 3rd ப்ரைஸ் வாங்கியிருந்தேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வந்து 2nd ப்ரைஸ் இல்லைனா ஃபஸ்ட்டு ப்ரைஸ்க்கு வந்து எய்ம் பண்ணி விளையாடணும். அதுக்கப்புறமா கொக்கோ டீமுக்காக இந்த பெரிய ஹாட் பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா கொக்கோ டீமில் வந்து நாங்கள் வின்னர் டீம். 2 டைம் வந்து மேட்ச் விளாண்டு அதுக்கப்புறமா வின் பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் மேட்ச் வின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வின் பண்ணவங்களுக்கு வச்சதில் நாங்கள் வின் பண்ணிட்டோம். அதனால் வந்து கொடுத்துருந்தாங்க. வின்னர் டீமுக்கும் கொடுப்பாங்க, ரன்னர் டீமுக்கும் வந்து கொடுப்பாங்க. ஸ்பான்சர்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. இல்லைனா வின்னர் டீமுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் எப்போவுமே கன்ஃபார்ம் வந்து ரன்னருக்கும் கொடுப்பாங்க, வின்னருக்கு வந்து கொடுப்பாங்க. இல்லாத பட்சத்துக்கு தான் ரன்னருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த டைமுக்கு வந்து எல்லாத்துக்குமே ரன்னர் ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ஜக்கு என்னன்னு சொல்ல மறந்துட்டேன். இது வந்து சமையல் போட்டிக்காக ஆறுதல் பரிசுன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. கடைசி நேரத்தில் அவசரமாக சமையல் போட்டிக்கு வந்து சேர்ந்து இந்த ப்ரைஸ் வந்து நான் வின் பண்ணியிருக்கேன். நான் தான் சமைச்சேன். சும்மா சரி ஏதோ நம்ம சமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு கொடுத்தேன். டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் காம்படிஷன் கொஞ்சம் அதிகம்னால வந்து வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் வந்து விட்டுட்டேன். அதுக்காக வந்து ஒரு ஆறுதல் பரிசுக்காக எல்லாருக்குமே இந்த மாதிரி பெருசாக ஜக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் நான் வாங்கின ப்ரைஸு. நான் வந்து மொத்தமாக 4 போட்டியில் வந்து வின் பண்ணியிருந்தேன். ஒரு போட்டிக்கு வந்து ஆறுதல் பரிசு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவுக்கு வந்து ரன்னர் டீம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா என் தம்பிக்கு ஒரு ரன்னர் டீமுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி போட்டிகளில் வந்து ஊரில் இருக்கிற எல்லாருமே கலந்துக்கலாம். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வர வயசானவங்க வர எல்லாருமே வந்து இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு வந்து என்னென்ன கேமுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா Subscribe பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க.
பாய்.